மேஷம் பெருசா ஒண்ணு வரப்போகுது. என்னது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டில மட்டும் பார்த்துட்டு ஷாக் ஆகாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள நான் தம்ப்நெயில்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்த ஏதாவது ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின, கிரகங்களை பத்தின, ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள்லாம் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நாங்க வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், வேற கண்ட்ரில இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றீங்க. ஜாதகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் இருந்தா போதும், உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் உங்க டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு முதல் 15 நாள், அடுத்த 15 நாள்னு செப்பரேட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் பகை வீட்டுல இருக்கும். எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்ல, பாவ கிரகத்துடைய பார்வை, இணைவு மாதிரியான விஷயம் இல்ல. ஆனாலும் பகை வீட்டுல இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஸ்தான பலத்தை அடையணும் ராசிநாதன், இல்லைன்னா சுபத்தன்மை அடையணும். இந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் இந்த மாதிரி மாறும். சுக்கிரன் பயிற்சி ஆயிரும், ஆட்சி நிலையை அடைஞ்சிரும். ராசிநாதனான செவ்வாய் மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சியாகி வந்துடும். உச்ச குருவோட இணையும். செவ்வாய் நீசம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கடகத்துல செவ்வாய் நீசமாகும். நீசம்னா ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஜோதிடர்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா, ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு, பகைத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. அது என்ன மாதிரியான தன்மையில இருக்கு? திக்பலத்துல இருக்கா, சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கா? தொடர்புனா என்ன? இணைவு, பார்வை, இந்த மாதிரி. சோ இந்த மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச நிலைமையை அடைஞ்சா கூட உச்சகுருவுடைய இணைவுல இருக்கும். உச்சகுருனா நல்ல ஸ்ட்ராங்கா, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி நடந்துச்சு இல்லையா? சோ அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உச்ச குருவோட இணைவுல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறத பாக்கலாங்க. ராசிநாதன் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நல்ல திடமான மனசு, தெளிவான சிந்தனை, இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாலே உங்க மனசு நல்லா இருக்கு, உங்க பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பினான்சியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ராசி அதிபதி பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்க சம்ஹவ் எங்கேயோ பாதிக்கப்படுறீங்க, ஏதோ மாதிரி அஃபெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது அதிபதி தனாதிபதி, தனம், வாக்கு, குடும்பாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆட்சி நிலையை அடைஞ்சிருக்கு சுக்கிரன். ராசியை தொடர்பு கொள்ளுது. சோ இந்த மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகநிலைகள் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். சந்திரனுடைய ஒளி சிதறல்கள் கூட செவ்வாய் மேல படும். பௌர்ணமி நிலையில இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை செவ்வாய் மேல படுறதுனால நிறைய நன்மைகள் இருக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மில எல்லாம் கூட இருப்பாங்க. அதிகாரம், வீரம், விவேகம், தைரியம், மருத்துவம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன், இது எல்லாத்துலயுமே இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ரீதியா நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதி தனாதிபதி, குடும்பாதிபதினு சொல்லலாம். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பம் சார்ந்தது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது ராசிக்கு 3ல வந்து செவ்வாய் இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இது வரைக்கும் இளைய சகோதரன் விஷயத்துல இருந்த முரண்பாடு, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சரியாயிடும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதி. 4வது அதிபதி ஒரு மாதாந்திர கிரகம், நல்ல பௌர்ணமி நிலையில போயிட்டு இருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் பௌர்ணமி நிலையில இருக்கனால உங்களுக்கு வீடு, வாகனம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த மாசம் எங்களுக்கு நடக்குமா, நடந்தா எப்ப நடக்கும், அப்படி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பெசிபிக்கான கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா கோச்சாரப்படி வீடு வாகன அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அது நடக்குங்க. முதல் 10 நாள் உங்களுக்கு ஒரு சுமாராதான் இருக்கும். ஏன்னா 4வது அதிபதி தேய்பிரை நிலைமையில, அமாவாசை நிலைமையில இருக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பௌர்ணமி நிலை அடைகிறதுனால நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். வீடு, வாகனம், கல்வி, தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க,
தாய் வழி சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, சரியாகுமா, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 19ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதி. 5வது அதிபதி சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஸ்தான பலத்தோடையும் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயம், எண்ணங்கள் நிறைவேறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சி நிலையில இருக்கு. இது வேலைக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதுசா ஜாப் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா 6வது அதிபதி ஆட்சி நிலையோ உச்ச நிலையோ அடைஞ்சா வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு லீகல் இஷ்யூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட போகும். எதிர்ப்பு வலுக்கும் அப்படின்னு அர்த்தம். 6வது அதிபதி எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ எதிரிகள் அதிகமா இருப்பாங்க, எதிர்ப்பு வலுக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு லீகல் ஏதோ கேஸ் போயிட்டு இருக்கு, லீகல் இஷ்யூ உங்களுக்கு ஃபேவரபிளா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எதிரி வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். ஸோ இந்த மாசம் வரக்கூடிய ஹியரிங் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஃபேவரபிளா இருக்காது. உங்களுடைய எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, 6வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமா எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அடுத்தது உங்க ராசிக்கு 7வது அதிபதி. இந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்திருக்கும். ப்ரீவியஸா ஒரு 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். மனைவி, கணவன், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். திருமண தடை இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா 19க்கு அப்புறம் சரியாயிடும். ஏன்னா களத்திரக்காரகன், திருமண ஸ்தானாதிபதி ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்தான பலத்தோட ஆட்சியாகி இருக்கு துலாம் வீட்டுல. காதல் திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். உடனே எங்களுக்கு நடக்குமான்னு நீங்க கேட்க கூடாது. ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அது மாறுபடும். நீங்க மேஷ ராசி, உங்களை மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்க இருப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கெரியரோ இல்ல பர்சனல் லைஃபோ லவ் ரிலேஷன்ஷிப்போ எதுவா இருந்தாலும் அது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு யோக தசை நடக்கணும். அவயோக தசை நடந்தா கூட கெரியர், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனா அவயோக தசை நடக்கும்போது நீங்க எங்களுடைய காதல் திருமணத்துல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அட்டமாதிபதி 6வது அதிபதி தசையில ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய காதல் திருமணத்துல முடியாது. இப்படி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் சேர்ந்ததுதான் ஜோதிடம். எனக்கு கமெண்ட்ல எனக்கு நடக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. கோச்சாரப்படி இப்ப கரெக்டா உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல யோக தசை நடந்தா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதி. 8வது அதிபதி வலுவிழந்திருக்கு 3வது இடத்துல பகை வீட்டுல வலுவிழந்திருக்கிறது நல்ல விஷயம். கடுமையான பாவத்தன்மை அடையக்கூடாது, எதிர்ப்பு அதிகமா இருக்கும். ஸ்தான பலத்தையும் அடையக்கூடாது, எதிர்ப்பு அதிகமா இருக்கும். சுபத்தன்மை அடையணும், அந்த மாதிரியான அமைப்புலதான் உங்களுக்கு வரப்போகுது. செவ்வாய் உங்களுடைய அட்டமாதிபதி நீசமாகி, ரெண்டுமே ராசிநாதன் அட்டமாதிபதி நீசத்தன்மையை அடைஞ்சு அதுக்கடுத்து குருவுடைய இணைவுல நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச குருவுடைய இணைவுல இருக்கும். சோ உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயம், மறைந்து இருக்கக்கூடிய புதையல், ஷேர் மார்க்கெட், அஸ்ட்ராலஜியை கூட சேர்த்துக்கலாம். தூர இடத்துல இருந்து வரக்கூடிய லாபம், இது எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. அடுத்து உங்க ராசிக்கு 9வது அதிபதி பாக்கியாதிபதி, அது உச்சமாயிடுச்சு. தந்தை சார்ந்த விஷயம், பூர்வீகம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, நேட்டிவ்க்கு டிராவல் பண்ணல அப்படி இருக்கிறவங்க பாக்கியாதிபதியும் கூட இல்லையா, நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லயே உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். நிறைய பேருக்கு மேஷராசிக்காரங்க, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி உச்ச நிலையை அடைஞ்சிருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதி. 10, 11 ரெண்டுமே சில கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 வீட்டுக்கு அதிபதியா இருக்கும். இரு ஆதிபத்திய கொண்ட கிரகங்கள்னு சொல்லுவோம். 10, 11வது அதிபதி சனிதான் உங்களுக்கு. சோ தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12வது இடத்துல இருக்கு. வெளிநாட்டுல தொழில் பண்றவங்களுக்கு, தூர இடத்துல வெளி மாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் மூலியமா நல்ல ப்ராஃபிட் வரும். ஏன்னா உங்களுடைய 10வது அதிபதி 12வது இடத்துல இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி சில பேருக்கு தொழில நிறைய விரயம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருக்கனால அந்த ஸ்தானத்தை விரயம் பண்ணும். கால்கள்ல பிரச்சனை இருந்திருக்கும், சர்ஜரி மாதிரியான விஷயம், ஸ்பைன்ல பிரச்சனை இருந்தவங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தவங்க, இந்த மாதிரி ஊர் மாற முடியல, வீடு மாற முடியல, மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இனிமே உங்களுக்கு அது எல்லாமே இருக்காது, செட்டில் ஆயிடும். அடுத்தது ராசிக்கு 12வது அதிபதி. 12வது அதிபதி நல்லா இருக்கு. சோ குருவுடைய பார்வையில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால தூர இடத்துல இருந்து சில நன்மைகள் கிடைக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் 30% தான். உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அது யோக தசையா அவயோக தசையா? ஓகே, யோக தசை தான் நடக்குது, ஆனாலும் எனக்கு வேலை செய்யலையேங்க, எனக்கே அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும், யோக தசை தான் போயிட்டு இருக்கு, ஏன் எனக்கு நல்லா இல்ல? இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதுக்கு 2 ரீசன் இருக்கு. உங்க இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க பேரண்ட்ஸ், உங்களோட குழந்தைங்க, உங்களோட கணவன் மனைவி,
இவங்க என்ன ராசி, மீன ராசியா, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு. சோ இந்த 2 ராசிக்காரங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இவங்க உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதோடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். அவங்களால நீங்க கஷ்டப்படல, உங்க ஜாதகத்திலயும் அது தெளிவா காட்டும். தசாபுத்தி ஒரு மாதிரி தப்பா போயிட்டு இருக்கும். அந்தரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாம, ஏதாவது நட்பு கிரகமா இல்லாம அவயோக கிரகத்துடைய தசையோ புத்தியோ அந்தரமோ இந்த மாதிரி நடக்கும். அதுதான் அந்த ஃபேமிலி ஜாதகத்துல கரெக்டா காட்டும். அது ஒருத்தருக்கு கோச்சாரத்துல கிரக நிலைகள் நல்லா இருக்காது, இன்னொருத்தருக்கு சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்காது. இந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு மெம்பரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஜாதகத்துல ரொம்ப கிளியரா காட்டும். நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னா இன்னொருத்தரோட இதுல அது கரெக்டா ஸ்டார்ட் ஆகும். கெட்ட நேரம் ஆரம்பமாகுதுன்னா அது ஏதாவது ஒரு வகையில இன்னொரு ஜாதகத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.